Good morning, all. Good morning. Very good morning. Very good morning. Good morning. Very good morning. Very, very good morning. Good morning, all. Okay, welcome to Biology Simplified Tamil. Sexual Reproduction in Flowering Plants chapter. Next part video நம்ம வந்து இப்போ கண்டினியூஷன்ல போலன் கிரைன் பார்க்க போறோம். ஸோ போலன் கிரைன் அப்படின்றது என்ன? மேல் கேமிட்டோஃபைட். இது வந்து நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. நமக்கு இங்க கொடுத்துருக்காங்க, பாத்துக்குங்க. போலன் கிரைன் அப்படிங்கிறது மேல் கேமிட்டோஃபைட். கேமிட்ங்கிறது சிங்கிள் செல் ஹாப்ளாய்டா இருக்கும். கேமிட்டோஃபைட்டுங்கிறது ஒரு செல்லுக்கு மேல இருக்கணும். அப்ப போலன் கிரைன் மேல் கேமிட்டோஃபைட்டா எப்ப மாறுது? மோர் தென் ஒன் செல் வரும்போது மாறிடுது. மோர் தென் ஒன் செல் வரும்போது போலன் கிரைன் மேல் கேமிட்டோஃபைட்டா மாறுது. ஓகே, அது எப்படிங்கிறது இப்ப பார்ப்போம். The pollen grain represents the male gametophyte. If you touch the opened anther of hibiscus, hibiscus அப்படிங்கிறது இங்க எதை ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னா, நமக்கு அந்த செம்பருத்தி செடி, அதுல ஆந்தர் ஓபன் ஆனது அதை நீங்க டச் பண்ணீங்க அப்படின்னா, ஆர் எனி அதர் ஃபிளவர், வேற ஃபிளவர்ல இருக்க ஆந்தரை நீங்க அப்படி கிரஷ் பண்ணீங்க இல்ல ஓபன் ஆன ஆந்தரை டச் பண்ணீங்க அப்படின்னா, you would find deposition of yellowish powdery pollen grains on your fingers. ஸோ உங்க ஃபிங்கர்ஸ்ல எல்லோ கலர்ல பவுடர் வந்து அப்படியே ஒட்டிக்கிட்ட மாதிரி இருக்கும். ஸ்ப்ரிங்கிள் தீஸ் கிரைன்ஸ் ஆன் எ ட்ராப் ஆஃப் வாட்டர். ஸோ கொஞ்சம் ஒரு ட்ராப் வாட்டர் எடுத்து அதுல அந்த பவுடர் அப்படியே வச்சிடுங்க. டேக்கன் ஆன் எ கிளாஸ் ஸ்லைட். கிளாஸ் ஸ்லைட்னா ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி ஒரு ஸ்லைட் இருக்கும். அந்த ஸ்லைட்ல ஒரு ட்ராப் வாட்டர் வச்சிடுங்க. அதுல அந்த பவுடர் வந்து வருது இல்லையா உங்களுக்கு, அந்த பொலங்கைன், அதுல அதை வச்சிடுங்க. இப்படி சின்ன 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 பவுடரா அப்படி வந்திருக்கும். இதை மைக்ரோஸ்கோப்ல வச்சு பாருங்கன்னு சொல்றாங்க. அப்சர்வ் அண்டர், ஒரு நிமிஷங்க, அப்சர்வ் அண்டர் மைக்ரோஸ்கோப். ஸோ மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது உங்களுக்கு அந்த பொலங்கைனோட ஸ்ட்ரக்சர் தெரியும். You will really be amazed at the variety of architecture, size, shapes, colors, design. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு அந்த போலங்கிரைனோட ஸ்ட்ரக்சர் எல்லாமே தெரியும். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்குமே இந்த போலங்கிரைனோட அந்த ஆர்கிடெக்சர்னா அதோட அமைப்புங்க, சைஸு, ஷேப்பு, கலரு, இந்த டிசைன் வந்து ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறுங்க. சீன் ஆன் த போலன் கிரெயின்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ். ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் அப்ப போலன் கிரெயினை வச்சு கூட என்ன பண்ணலாம், யாரு என்ன ஸ்பீசிஸ் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம். எந்த பிளான்ட் என்ன ஸ்பீசிஸ்ங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு போலன் கிரெயின் கூட ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் நமக்கு. ஓகே, அடுத்து போலன் கிரெயின்ஸ் ஆர் ஜெனரலி ஸ்பெரிக்கல். யூஸ்வலா வட்டமா இந்த மாதிரி இருக்கும், ஸ்பெரிக்கலா இருக்கும். மெஷரிங் அபவுட் 25 to 50 மைக்ரோமீட்டர்ஸ் இன் டயாமீட்டர். டயாமீட்டர்னா என்ன? இதுதான் டயாமீட்டர். ஒரு வட்டம் வரைகிறோம்னா அது குறுக்களவுன்னு சொல்றோம்ல, அதுதான் டயாமீட்டர். அந்த டயாமீட்டர் வந்து 25 to 50 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கும். இட் ஹேஸ் எ ப்ராமினன்ட் 2 லேயர்டு வால். 2 வால் இருக்கு போலன் கிரெயினுக்கு. அவுட்டர் வால், இன்னர் வால், 2 வால் இருக்கு. அவுட்டர் வால், அவுட்டர்னால என்ன அர்த்தம்? எக்ஸ்னா வெளியில, எண்டோ அப்படின்னா உள்ள. அந்த மீனிங் நம்ம நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். The hard outer layer is called exine. எக்ஸைன் எந்த ஒரு பொருளால் ஆனது அப்படின்னு கொஸ்டின்ல கேட்பாங்க. ஸ்போரோபொலினின் அப்படிங்கிற ஒரு ஹார்டஸ்ட் சப்ஸ்டன்ஸ்னால ஆனது. இது வந்து ஆல்ரெடி நீட்ல கேட்ட கொஸ்டின், அதனால அதை நோட் பண்ணிக்கணும். So that exine, அவுட்டர் வால்க்கு பேரு எக்ஸைன். எக்ஸை, எக்ஸோ அப்படின்னாலே வெளிப்புறத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம், ஞாபகம் வச்சுக்கலாம். Is made up of sporopollenin, which is one of the most resistant organic material known. ஸோ இது வரைக்கும் நம்ம நமக்கு தெரிஞ்சதுலேயே ரொம்ப ஹார்டான ஒரு கடினமான, தண்ணியில கரையாது, அது ஈஸியா உடைக்க முடியாது, அதான் மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் எது அப்படின்னா ஸ்போரோபொலினின். இன்ஆர்கானிக் மெட்டீரியலும் ஸ்ட்ராங்கா உடைக்க முடியாததெல்லாம் இருக்கு. பட் இங்க நமக்கு எதை சொல்றாங்க? ஆர்கானிக் மெட்டீரியல்ல ஒவ்வொரு வார்த்தையும் ரொம்ப முக்கியங்க. மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல்னு நம்ம நினைச்சு கூடாது. மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல், தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். கார்பன் இருக்கிறது. ஸோ த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் நோன். இது வரைக்கும் நமக்கு தெரிஞ்சதுல
ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரெசிஸ்டன்ட் ஆர்கானிக் மெட்டீரியல் எது? ஸ்போரோபோலினின். அது எது? சிமெண்ட் ஒரு மெட்டீரியல், வால் மெட்டீரியல். என்ன வால் மெட்டீரியல்? போலன் கிரெயின்ல இருக்கக்கூடிய அவுட்டர் வால்ல இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிக் மெட்டீரியல். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்? எக்ஸைன் சொல்றோம். எக்ஸைன் ஸ்போரோபோலினால ஆனது, மறந்துடாங்க. It can withstand high temperatures and strong acids and alkali. Most resistant னு சொன்னீங்களே, எதற்கு எதிர்ப்பா இருக்கும், செயல்படும் அப்படின்னா ஹை டெம்பரேச்சர் இதை ஒன்றும் பண்ணாது, போலன் கிரெயின் வீணா போகாம பாத்துக்கும். ஸ்ட்ராங் ஆசிட்ஸ் அண்ட் ஆல்கலியும் இதை ஒன்றும் பண்ணாது, நல்லா பாதுகாப்பா வச்சிருக்கோம். அதாவது அதுல கரைஞ்சு போகாது, ஸ்போரோபோலின் எதுவும் ஆகாம இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ரோலெக்ஸ், இங்க வா, கம்முனு. ஓகேங்க, சரி. No enzyme that degrades sporopollenin is so far known. இது வரைக்கும் நம்ம கண்டுபிடிச்ச எந்த ஒரு என்சைமே, நம்ம உடம்புல நிறைய என்சைம் இருக்கு இல்லையா, அமிலேஸ் இருக்கு, புரோட்டியேஸ் இருக்கு, கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கு, இதெல்லாம் எதுவுமே என்ன பண்ணாது, என்சைமை டைஜஸ்ட் பண்ணாது, மறந்துடாதீங்க. ஓகே, போலன் கிரெயின் என்சைம், இந்த எந்த என்சைமோ எக்ஸைனை டிகிரேட் பண்ணாது, ஸ்போரோபோலினை டைஜஸ்ட் பண்ணாது, மறந்துடாதீங்க. ஓகே, ஸ்ட்ராங் ஆசிட் ஆல்கலை எதுவுமே டைஜஸ்ட் பண்ணாது. Pollen grain exine has prominent aperture called germ pores. அப்பர்ச்சர்னா பிசிக்ஸ்ல கூட படிச்சிருப்பீங்க. அப்பர்ச்சர்னாலே ஓட்டை, போரை தான் நம்ம வந்து ஓட்டை, போர், அதான் நம்ம வந்து அப்பர்ச்சர் அப்படின்னு சொல்லுவோம். சின்ன குழாய்கள்ல எல்லாம் அந்த ஓட்டை இருக்கும், அது அப்பர்ச்சர் சொல்லுவாங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இப்போ நமக்கு இங்க டயக்ராம் வரைஞ்சிருக்காங்க, ஸ்மூத்தா அப்படியே வட்டமா வரைஞ்சிருக்காங்க. இப்படி இருக்காது போலன் கிரெயின். நம்ம வந்து மைக்ரோஸ்கோப்ல பார்க்கும்போது இன்டைன் இப்படி இருக்குன்னா, எக்ஸைன் வந்து இப்படி விட்டு 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 இருக்கும். இப்போ எக்ஸைன்ல ஸ்போரோபோலின் இல்லாத இடத்த ஜெர்ம் போர், ஜெர்ம் போர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அதை ஜெர்ம் போர்னு சொல்றாங்க? அது வழியா போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகி, அதனால அதுக்கு பேரு ஜெர்ம் போர். சோ தட் எங்கெல்லாம் வந்து நமக்கு போலன் கிரெயின்ல எக்ஸைன்ல அப்பர்ச்சர் இருக்கோ அதை ஜெர்ம் போர் சொல்றோம். அப்பர்ச்சர் ஏன் அங்க வருது, ஓட்டை ஏன் அங்க வருது, அங்க ஸ்போரோபோலின் ஆப்சன்ஸ், ஸ்போரோபோலின் இல்லாத இடத்துல நமக்கு ஜெர்ம் போர் வந்துருது. போலன் கிரெயின்ஸ் ஆர் வெல் பிரிசர்வ்ட் ஆஸ் ஃபாசில்ஸ். ஃபாசில்ஸ்னா பல வருஷத்துக்கு கெட்டு போகாம புதைஞ்சு போன பொருள், மண்ணுக்கடியில புதைஞ்சு போய் ப்ரிசர்வ் பண்ணி அப்புறம் தோண்டி எடுப்பாங்க இல்லையா, அதுதான் ஃபாசில்ஸ் இருக்கும். பிகாஸ் ஆஃப் த பிரசன்ஸ் ஆஃப் ஸ்போரோபோலின். ஸோ ஸ்போரோபோலின் இருக்கறனால போலன் கிரெயின் வந்து ஃபாசில் மாதிரி பல வருஷத்துக்கு, ஈவன் 200 இயர்ஸ்க்கு கூட அதை ப்ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். The exine exhibits a fascinating array of patterns and designs. எக்ஸைனோட பேட்டர்னும் டிசைனும் அப்படியே நம்ம வியந்து போற அளவுக்கு இருக்கும். இந்த வெளியில் பொறுத்தக்கூடிய பேட்டர்ன் ஒவ்வொரு ஸ்பீசிஸ்க்கும் மாறும். Why do you think the exine should be hard? What is the function of germ pore? இந்த ரெண்டுக்கும் ஆன்சர் சொல்லலாம். எக்ஸைன் வந்து ஹார்டா இருக்கணும்னு ஏன் நம்ம யோசிக்கிறோம், இருக்கணும். எக்ஸைன் ஹார்டா இருக்கிறதுக்கு ரீசன் வந்து என்னது? ஸ்போரோபோலின் அப்படிங்கிற ஒரு செல்வால் மெட்டீரியல், அது வந்து ஹார்டஸ்ட் மெட்டீரியல். ஓகே, ஆர்கானிக் மெட்டீரியல். ஏன் அது ஹார்டா இருக்கணும்? போலன் கிரெயின் சக்சஸ்ஃபுல்லா ஸ்டிக்மால போய் நமக்கு லேண்ட் ஆகணும். ஏர் பாலினேஷன் நடக்கிற பிளான்ட்ஸ்ல எல்லாம், ஏர் மூலியமா விண்டு பாலினேஷன் சொல்றோம் இல்லையா, விண்டு பாலினேஷன் நடக்கிற பிளான்ட்ல சில பிளான்ட்ஸ் 100 கிலோமீட்டர் மேல் அண்ட் ஃபீமேல் பிளான்ட்ஸ் தள்ளி இருக்கும். அப்ப போலன் கிரெயின் சக்சஸ்ஃபுல்லா போய் லேண்ட் ஆகிற வரைக்கும் போலன் கிரெயின் டேமேஜ் ஆகாம இருக்கிறதுக்காக எக்ஸைன் ஹார்டா இருக்கு, அது ஒரு ரீசன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஜெர்ம் போரோட ஃபங்க்ஷன் என்ன? நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி போலன் கிரெயின் இப்படி இருக்கு. எங்க ஸ்போரோபோலின் இஸ் த ஹார்டஸ்ட் மெட்டீரியல், எல்லா இடத்துலயும் ஸ்போரோபோலின் இருந்தா நம்ம போலன் கிரெயின் ஜெர்மினேட்டே ஆக முடியாது. சோ எங்க ஸ்போரோபோலின் இல்ல, அங்க இந்த இன்டைன்ங்கிறது உள்ள இருக்க வால், அது ஜெர்மினேட் ஆகி போலன் டியூபை ஃபார்ம் பண்றதுக்காக தான் ஜெர்ம் போர் இருக்கு. சோ ஜெர்ம் போரோட ஃபங்க்ஷன் என்ன? ஃபங்க்ஷன் ஆஃப் ஜெர்ம் போர், அது வழியா தான் உங்களுக்கு போலன் டியூப் டெவலப் ஆகி வரும். இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. போலன் டியூப் ஜெர்மினேஷன் இந்த ஜெர்ம் போர் வழியா தான் நடக்குது. அதனாலதான் அதுக்கு பேரே ஜெர்ம் போர், போலன் டியூப் ஜெர்மினேட் ஆகி வரதுனால. ஓகே, the inner wall of the pollen grain is called intine. Inner wall is intine. intine ஓட எக்ஸ்டென்ஷன் ஜெர்மினேட் ஆகி வரதுதான் போலன் டியூப். அதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும்.
It is thin and continuous layer made up of cellulose and pectin. So that நமக்கு இந்த வால் மெட்டீரியல்லாம் கேட்பாங்க. வால் மெட்டீரியல் அப்படின்னு பார்க்கும்போது எக்ஸைன் வந்து ஸ்போரோபோலினால் ஆனது, இன்டைன் வந்து செல்லுலோஸ் அண்ட் பெக்டினால் ஆனது. இது நீட் கொஸ்டின்ல மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரிலாம் கொடுத்து கேட்கலாம், ஸ்டேட்மெண்ட் டைப்லாம் கொடுத்து கேட்கலாம், ஞாபகம் வச்சுக்கணும். The cytoplasm of the pollen grain is surrounded by a plasma membrane. Cytoplasm of the pollen grain, இப்போ இங்க என்ன சொல்றாங்க, pollen grain ஓட outer wall is made up of sporopollenin, அது வந்து எக்ஸைன் அப்படின்னு சொல்லியாச்சு. inner wall is made up of cellulose and pectin, அது வந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், இன்டைன்னு சொல்லிட்டோம். உள்ள சைட்டோபிளாசம் இருக்கு அண்ட் நியூக்ளியஸ் இருக்கு. சைட்டோபிளாசம் அண்ட் நியூக்ளியஸ் இருக்கு. அதான் இப்ப உள்ள வந்தாச்சு இன்டைனுக்குள்ள. இட் இஸ் a thin and continuous layer made up of cellulose and pectin. யாரு இன்டைன். இன்டைன் இதோட முடிஞ்சு போச்சு. The cytoplasm of pollen grain is surrounded by a plasma membrane. எந்த ஒரு செல்லுக்குமே பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும் இல்லையா, சைட்டோபிளாசத்தை சுத்தி பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கு. அப்ப எக்ஸைன், இன்டைன், அதுக்கு அடுத்து வர்றது பிளாஸ்மா மெம்பரேன். When the pollen grain is mature, it contains two cells. ஒன்னு வந்து vegetative cell, இன்னொன்னு வந்து generative cell. இந்த vegetative cell தான் pollen tube ஃபார்ம் பண்ணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. The vegetative cell is bigger, has abundant food reserve and large irregularly shaped nucleus. So இங்க பாத்தீங்கன்னா இதுல தெரியும், this is the vegetative cell. பெருசா இருக்கு, irregular ஷேப்பா இருக்கு, irregular ஷேப்ல இருக்க நியூக்ளியஸும் இருக்கு, நிறைய ஃபுட் ரிசர்வை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்குது. ஓகே, பிக்கர் செல்லா இருக்கு. The generative cell is small and floats in cytoplasm of the vegetative cell. So vegetative cellsல இந்த generative cell வந்து float ஆயிட்டு இருக்கு, மிதந்துகிட்டு இருக்கு, அவ்வளவு குட்டியா இருக்கு. இங்க பாருங்க, நம்ம கண்ணு மாதிரி கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா, ஐ மாதிரி. இது வந்து வெஜிடேட்டிவ் செல்ல float ஆகிக்கிட்டு இருக்கு, மறந்துடக்கூடாது. It is spindle shape. ஸ்பிண்டில்னா என்ன சார், பூரி மாதிரி இருக்கிறது. பூரி எப்படி இருக்கும், கடையில வாங்குற பூரி இப்படி மேல உப்பி இருக்கும், கீழே உப்பி இருக்கும், இந்த ரெண்டு சைட்லயும் குறுகலா இருக்கு இல்லையா, நம்ம கண்ணு மாதிரி. இந்த மாதிரி இருந்தா அதுக்கு பேரு ஸ்பிண்டில் ஷேப். ஸ்பிண்டில் ஷேப். ஐ போ, வெளியே போ, ஒரே நிமிஷங்க வந்துடுறேன், வெளியே போ. எதுக்கு எல்லாரும் நோன்ற, கீழே கூட்டு போ. அதிகமான கீழே வருவானா, போ கீழே போ, கீழே போ, கீழே போ, கீழே போய் தம்பிக்கு ட்ரீட் கொடு. ஆதி போ, வருவான், போ ட்ரீட் கொடு. கீழே போ, கீழே போ, அங்க பாரு, அங்க பாரு, கீழே போ, ட்ரீட் ட்ரீட் ட்ரீட். ஓகேங்க, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். அந்த நாய்க்குட்டி சரியான சேட்டை பண்ணுதுங்க. ஓகே, so it is a spindle shaped with a dense cytoplasm and your nucleus. ஒரு nucleus இருக்கு. It in over 60% of angiosperms, pollen grain are shed at this two-celled stage. So ரெண்டு செல் ஸ்டேஜ்ல pollen grain shed ஆகுது. shed ஆகுதுன்னா ஆன்சர் வெடிச்சு அது வந்து வெளியே ரிலீஸ் ஆகி வருது. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த ரிமைனிங் ஸ்பீசிஸ் 40% of the species la generative cell divides mitotically to give rise to two male gametes before pollen grain shed. That is 3 cell stage la release ஆகுது. இது வரைக்கும் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகே, வந்துடும். See, ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல ஒரு ப்ராசஸ் நமக்கு சொல்லல. என்ன ப்ராசஸ்ங்கிறத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்த பிக்சரை வச்சு. ஃபர்ஸ்ட் ஒரு செல் இருக்குங்களா, இது எக்ஸைன், இது இன்டைன், நடுவுல ஒரு சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் இருக்கு. இங்க ஒரு மைட்டாட்டிக் செல் டிவிஷன் நடக்கும். ஒரு மைட்டாட்டிக் செல் டிவிஷன். இது மைக்ரோஸ்போர், ஹாப்ளாய்டு. ஹாப்ளாய்டு செல்ல மைட்டாசிஸ் நடக்குது. அந்த மைட்டாசிஸ் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலர் மைட்டாசிஸ் நடக்குது. அததான் இங்க என்ன சொல்றாங்க, இங்க ஒரு கீவேர்ட் கொடுத்திருப்பாங்க பாருங்க, ஏசிமெட்ரிக் ஸ்பிண்டில். ஏசிமெட்ரிக் ஸ்பிண்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஏசிமெட்ரிக்னா
ஈவனா இல்ல, ஈக்குவல் ஷேப்ல இல்ல அப்படின்னு அர்த்தம். ஸோ தட் ஏசிமெட்ரிக் ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆகி குரோமோசோம்ஸ் செப்பரேட் ஆகி போறதெல்லாம் கரெக்டா ஈக்குவேஷனலா ஒரு சைடு 4 குரோமோசோம் போனா இன்னொரு சைடு 4 போவோம், அதுல எல்லாம் எந்த மாற்று கருத்தும் இல்லை. பட் சைட்டோபிளாசத்தோட அளவு, செல்லோட சைஸோட அளவு, ஒரு செல்லு 2 செல்லா டிவைட் ஆகும் போது ஒரு சைடு அதிகமான சைட்டோபிளாசம் நியூட்ரிஷன் போயிடுது, ஒரு சைடு கம்மியான சைட்டோபிளாசம் வந்துடுது. குரோமோசோமோட எண்ணிக்கையில சேஞ்ச் கிடையாது, பட் ஊட்டச்சத்து ஒரு சைடு அதிகமா போயிடுது. ஏசிமெட்ரிக் ஸ்பிண்டில்னா என்ன அர்த்தம்? அன்ஈக்குவல் மைட்டாசிஸ் நடக்குது, அன்ஈக்குவல் மைட்டாசிஸ் நடக்குது. ஆனா குரோமோசோம் நம்பர் 2 சைடும் சேமா தான் இருக்கும், அதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா சைட்டோபிளாசத்தோட அளவு ஒரு சைடு ஜாஸ்தியா போயிடுது, செல்லோட சைஸ் ஒரு சைடு ஜாஸ்தியாவும் இன்னொரு சைடு கம்மியாவும் போயிடுது. அதான் அன்இக்குவல் மைட்டாசிஸ் நடந்து 2 செல் ஃபார்ம் ஆயிருக்கு. அதுல லார்ஜ் செல்லு வித் அதிகமான சைட்டோபிளாசம், அதான் நியூட்ரிஷனா இருக்கும், ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலா இருக்கும். ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் அதிகமா இருக்கறதுனால அதுல இருக்கக்கூடிய நியூக்ளியஸும் பெருசாயிடும், அதை வெஜிடேட்டிவ் செல்னு சொல்றோம். ஸ்மால் செல்லுக்கு பேரு ஜெனரேட்டிவ் செல் சொல்றோம். இந்த ஜெனரேட்டிவ் செல் தான் திருப்பியும் ஒரு மைட்டாசிஸ் நடந்து, அது ஈக்குவல் மைட்டாசிஸ் தான் நடக்கும், 2 மேல் கேமிட்ஸ ப்ரொடியூஸ் பண்ணும். யாரு? இந்த ஜெனரேட்டிவ் செல். இப்ப என்ன சொல்றாங்க? வெஜிடேட்டிவ் செல், ஜெனரேட்டிவ் செல், இந்த 2 செல் ஸ்டேஜ்ல போலன் கிரெயின் வந்து 60% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம் பிளான்ட்ஸ்ல ஆந்தர் வெடிச்சு இந்த போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகும். மீதி இருக்க 40% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ல உங்களுக்கு இந்த ஜெனரேட்டிவ் செல் ஆந்தர்க்குள்ள இருக்கும் போதே என்னவாயிடுது? ஒரே நிமிஷங்க. என்ன ஆயிடுது? வெஜிடேட்டிவ் செல் இப்படி இருக்கு பெருசா அப்படின்னா ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமிட்டா பிரிஞ்சுது. அப்போ 3 செல் ஸ்டேஜ்ல ஆந்தர் வெடிச்சு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. சோ மெஜாரிட்டி ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ல 2 செல் ஸ்டேஜ்ல போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகுது, 40% ஆஃப் த ஆஞ்சியோஸ்பெர்ம்ல 3 செல் ஸ்டேஜ்ல உங்களுக்கு போலன் கிரெயின் ரிலீஸ் ஆகுது. இதுல ஒருவேளை 2 செல் ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆனா போலன் கிரெயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஜெனரேட்டிவ் செல்ல இருந்து மேல் கேமிட்ஸ் எப்ப ஃபார்ம் ஆகும்? போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் போது போலன் டியூப்ல போய் என்ன ஆகும்? மேல் கேமிட் ஃபார்ம் ஆகும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம கண்டினியூ பண்ணலாம். Pollen grains of many species cause severe allergies and bronchial applications. ப்ராப்ளம்ஸ்லாம் bronchialனா நமக்கு அந்த bronchi, அதாவது நமக்கு விண்ட் பைப், ட்ரக்கியா போகுது, ட்ரக்கியா ரெண்டா டிவைட் ஆகி தோரக்ஸ் ரீஜன்ல, மிட் தோரக்ஸ்ல ரெண்டா டிவைட் ஆகி அதுல வந்து என்ன நடக்குது? ஏர் உள்ள போயிட்டு வெளியே வருது. ஸோ அங்க ப்ராப்ளம்லாம் ஏற்படுத்துது, அலர்ஜியை ஏற்படுத்துது. இன் சம் பீப்புள் ஆஃபன் லீடிங் டு குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர்ஸ். குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், குரோனிக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்ன சார்? குரோனிக்னா நாள்பட்ட, அதிகமான நாள், கண்டினியூஸா ரொம்ப நாளைக்கு அந்த பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கு, மருந்து மாத்திரை சாப்பிட்டாலும் அந்த பிரச்சனை போக மாட்டேங்குது, திருப்பி திருப்பி அந்த ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கு, நாள்பட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரொம்ப நாள் அந்த டிசார்டர் அவங்களுக்கு இருக்கு, கியூர் ஆகாம. அதான் குரோனிக் ரெஸ்பிரேட்டரி டிசார்டர். ஆஸ்துமா, மூச்சு வாங்குறது, பிராங்கைட்டிஸ், அதுவும் மூச்சு வாங்குவாங்க. அந்த பிராங்கியல் டியூப் எல்லாம் வந்து மொத்தமாயிடும், திக்காயிடும். It may be mentioned that Parthenium or carrot grass that came into India as contaminant with imported wheat. வீட்னா அந்த கோதுமை வந்து நம்ம வேற கண்ட்ரில இருந்து இம்போர்ட் பண்ணும்போது, இறக்குமதி செய்யும் போது அதோட நமக்கு கண்டாமினேஷன் என்ன வந்துருச்சு? பார்த்தீனியம் கிராஸ் ஆர் கேரட் கிராஸ்னு சொல்லுவாங்க, அது கலந்து வந்துருச்சு. இட் ஹாஸ் பிகம் ubiquitous. ubiquitousனா இட் இஸ் பிரசன்ட் எவ்ரிவேர் இன் இந்தியா, எல்லா இடத்துலயும் இருக்குது. இன் அக்கரன்ஸ் அண்ட் காஸ்ட் போலன் அலர்ஜி. இந்த பாத்தீனியம் செடியோட பூவை எடுத்து மோந்து பார்த்தோம்னா நமக்கு கண்டிப்பா மூச்சு திணறல், ஆஸ்துமா, பிராங்கைட்டிஸ் மாதிரி அலர்ஜிக் ரியாக்ஷன் வரும். அதனால எந்த பூவையுமே மோந்து பார்க்க கூடாது. நம்ம என்ன பண்றோம்? பூவை பறிச்ச உடனே குழந்தைங்களோட மூக்குல போய் சொருகுறோம், மோந்து பாரு ஸ்மெல் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. அப்படி பண்றது தப்பு. நம்மளும் மோந்து பார்க்க கூடாது, அடுத்தவங்க மூக்குலையும் போய் வச்சிடக்கூடாது. அது ஆஸ்துமா மாதிரியான சிவியர் அலர்ஜிக் ரியாக்ஷனை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எந்த பூவையுமே மூக்குல வச்சு மோந்து பார்க்காதீங்க. அதோட வாசம் அப்படியே காத்துல வருதா, ஓகே, நம்ம போய் மூக்க பூவுல சொருவ கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்ல பூவை மூக்குல வந்து இன்சர்ட் பண்ற அளவுக்கு அப்படியெல்லாம் வச்சு மூக்கு பக்கத்திலேயே கொண்டு வரக்கூடாது. போலன் கிரெயின்ஸ் ஆர் ரிச் இன் நியூட்ரியன்ஸ். ஏன் கொண்டு வரக்கூடாது? அதுல இருக்கக்கூடிய போலன் கிரெயின்ஸ் நமக்கு அலர்ஜி. இப்ப போலன் கிரெயின்ஸ்ல அதிகமான ஊட்டச்சத்து பொருட்கள் இருக்குன்னு நம்ம பார்த்தோம்.
It has become a fashion in recent years to use pollen tablets as food supplements. Assassin recently this related a question கேட்டிருந்தாங்க. In Western countries, a large number of pollen products in the form of tablets and syrups are available in the market. So pollen tablet, pollen syrups, அது ஸ்போரோபோலின் நீக்கி இருப்பாங்க, ரிமூவ் பண்ணிருப்பாங்க. ரிமூவ் பண்ணிட்டு அதுல இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ் இருக்கு இல்லையா வெஜிடேட்டிவ் செல்ல, அதை சிறப்பா டேப்லெட்ஸா மாத்தி விற்கிறாங்க. போலன் டேப்லெட், போலன் சிரப்னு. போலன் கன்சப்ஷன் ஹேஸ் பிகன் கிளைம்டு டு, கிளைம் தான் பண்றாங்க, அது ப்ரூஃப் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ப்ரூஃப் பண்ணல. கிளைம்டு டு இன்க்ரீஸ் த பர்ஃபார்மன்ஸ் ஆஃப் அத்லீட்ஸ் அண்ட் ரேஸ் ஹார்சஸ். குதிரை பந்தயத்துல குதிரை இருக்கு இல்லையா, அது கொடுத்தாங்க. அத்லீட்ஸ் அந்த மாத்திரை எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா, அத்லீட்ஸ்னா இந்த ரன்னிங், லாங் ஜம்ப், ஹை ஜம்ப்லாம் பண்றவங்களுக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு, பர்ஃபார்மன்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. When once they are shed, pollen grains have to land onto the stigma. So once நமக்கு வந்து pollen grain shedனா என்ன அர்த்தம், ஆந்தர் வெடிச்சு pollen grain ரிலீஸ் ஆகுது. அது 2 cell ஸ்டேஜா இருக்கலாம், 3 cell ஸ்டேஜா இருக்கலாம். மோஸ்ட்லி 60% ஆஃப் த பிளான்ட்ல 2 cell ஸ்டேஜா இருக்கும். அது வெடிச்சு pollen grains ரிலீஸ் ஆகும்போது அது எதுல போய் விழுந்தாகணும், ஸ்டிக்மால கம்பல்சரி வந்து விழுவணும். pollen grain ரிலீஸ் ஆகுது, ரிலீஸ் ஆன pollen grain எங்க வரணும், ஸ்டிக்மால வந்து லேண்ட் ஆகி ஆகணும். அந்த ஸ்டிக்மா வந்து விழுந்ததுக்கு அப்புறம் தான் அது போலன் டியூபே ஃபார்ம் பண்ணும். எதெல்லாம் 2 cell ஸ்டேஜ்ல வந்துச்சோ அதெல்லாம் இந்த போலன் டியூப்ல வந்து ஜெனரேட்டிவ் செல் 2 மேல் கேமிட்ட ப்ரொடியூஸ் பண்ணும், மறந்துடாதீங்க. ஓகே, பிஃபோர் தே லூஸ் வயபிலிட்டி. வயபிலிட்டி போறதுக்கு முன்னாடி, வயபிலிட்டி அப்படின்னா போலன் கிரைனோட அந்த ஜெர்மினேட் பண்ணி போலன் டியூபை ஃபார்ம் பண்ற அந்த எபிலிட்டிய வயபிலிட்டி அப்படிம்போம். வயபிலிட்டியை லாஸ் பண்றதுக்கு முன்னாடி போலன் கிரைன் ஸ்டிக்மால வந்து லேண்ட் ஆகணுங்க. இஃப் தே ஹாவ் டு பிரிங் அபவுட் ஃபர்டிலைசேஷன், ஃபர்டிலைசேஷன் நடக்கணும் அப்படின்னா வயபிலிட்டி போறதுக்கு முன்னாடி போலன் கிரைன் ஸ்டிக்மால வந்து லேண்ட் ஆகணும். இல்ல ஸ்டிக்மால லேண்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே போலன் கிரைனோட வயபிலிட்டி போயிடுச்சுன்னா எந்த பயனும் இல்லாம போயிடும். How long do you think the pollen grains retain viability? இப்ப இன்னொரு கொஸ்டின் வரும், சார் நீங்க சொன்னீங்க ஸ்போரோபொலினின்க்கு எக்ஸைன் ஒண்ணு இருக்கு, அவுட்டர் வால், அதுல ஸ்போரோபொலினின் இருக்கு, அது வந்து போலன் கிரைனை வந்து ப்ரிசர்வ் பண்ணி வைக்கும், போலன் கிரைன் எப்படியும் டேமேஜ் ஆகாது. அப்ப எப்ப வந்து விழுந்தா என்ன ஜெர்மினேட் ஆயிட்டு போகுதுன்னா அப்படி கிடையாது. போலன் கிரைனுக்குன்னு ஒரு வயபிலிட்டி பீரியட் இருக்கு. சரி, அது எவ்வளவு நாள், எவ்வளவு வருஷம், எத்தனை மணி நேரம்? இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்பீசிஸ் டு ஸ்பீசிஸ். ஸ்பீசிஸ்க்கு ஸ்பீசிஸ் போலனோட வயபிலிட்டி அந்த டைம் பீரியட் வந்து மாறும். அந்த டைமுக்கு மேல அதால ஜெர்மினேட் பண்ண முடியாது, அதுக்குள்ள ஸ்டிக்மால வந்து அது விழுவணும். The period of for which pollen grain remain viable is highly variable and to some extent depends on the prevailing temperature and humidity. இந்த ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. டெம்பரேச்சர், அதிக டெம்பரேச்சர்ல pollen grain டெஸ்ட்ராய் ஆயிடலாம், லோ டெம்பரேச்சர் இருக்கக்கூடாது, நார்மலான டெம்பரேச்சர் இருக்கணும். ஹியூமிடிட்டி அப்படிங்கிறது ஈரப்பதம், காத்துல இருக்கக்கூடிய ஈரப்பதம் தேவையான அளவுக்கு இருக்கணும். இன் சம் சீரியல்ஸ்னா தானியங்கள், அரிசி, கோதுமை, கம்பு, சோளம், இதெல்லாம் சீரியல்ஸ்ல சொல்லுவோம். such as rice and wheat, pollen grains lose viability within 30 minutes of their release. ரைஸ் இருக்கு, ஆந்தர் வெடிச்சு pollen grain ரிலீஸ் ஆகுது, வித்தின் 30 minutes, அரை மணி நேரத்துக்குள்ள அது ஸ்டிக்மால போய் லேண்ட் ஆகணும். இல்லைன்னா என்ன ஆகும், வயபிலிட்டி போயிடும். அரை மணி நேரம் ஆயிடுச்சுன்னா அது ஸ்டிக்மால போய் விழுந்தாலும் என்ன ஆகாது, எந்த பயனும் இல்லாம போயிடும், அது வயபிலிட்டியை இழந்துரும், போலன் டியூபை ஜெர்மினேட் பண்ணி ஃபார்ம் பண்ணாது. And in some members of Rosaceae, Leguminaceae and Solanaceae, they maintain viability for months. மாச கணக்குல அதுக்கு viability இருக்கும். இது Rosaceae, Leguminaceae and Solanaceae. Next, you may have heard of storing semen, sperms of many animals including humans for artificial insemination. The infertile people ஸ்பெர்ம் டோனர் ஒருத்தர் இருப்பாரு, அவங்க கிட்ட இருந்து ஸ்பெர்ம் வாங்கி ஆர்டிபிஷியலா இன்செமினேட் பண்ணுவாங்க. இட் இஸ் பாசிபிள் டு ஸ்டோர் போலன் கிரைன்ஸ். அந்த ஸ்பெர்ம் சேமன்லாம் ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க, கிரையோ பிரிசர்வேஷன், லிக்விட் நைட்ரஜன் -196 டிகிரி செல்சியஸ்ல. அதே போல நமக்கு பிளான்ட்ஸ்லயும் நம்மளோட அந்த போலன் கிரைன்ஸை வந்து நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். So pollen grains of large number of species per year in liquid nitrogen -196 degrees Celsius. Such stored pollen can be used as pollen banks. So அந்த மாதிரி இருக்கிறது நிறைய ஸ்பீசிஸோட pollen grains -196 degrees Celsius
லிக்விட் நைட்ரஜன்ல ஸ்டோர் பண்ணி வச்சு போலன் பேங்க்ஸ் நம்ம கிரியேட் பண்ணலாம். எப்ப தேவையோ அப்ப அதை எடுத்து அந்த போலன் கிரெயினை எடுத்து வயபிளா யூஸ் பண்ணிக்கலாம். சிமிலர் டு சீட் பேங்க் இன் கிராப் பிரீடிங் ப்ரோக்ராம். சீட் பேங்க் நம்ம ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதே போல போலன் பேங்க்கும் நம்மளால கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாங்க ஃபியூச்சர் பர்பஸ்க்காக. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது பிஸ்டில். என்ன குட்டியா போயிடுச்சு, ஒரு நிமிஷங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்கறது the pistil megasporangium ovule and embryo sac. இந்த இடத்துல நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமே பிஸ்டிலோட இன்னொரு பேரு மெகாஸ்பொராஞ்சியம். சாரி, பிஸ்டிலோட இன்னொரு பேர் இல்ல, எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நல்லா கவனிச்சுக்கோங்க. பிஸ்டில் அப்படிங்கிறது என்னங்கிறது முதல்ல நான் சொல்லிடுறேன். பிஸ்டில் அப்படிங்கிறது இதுதான் பிஸ்டில். ஸ்டிக்மா, ஸ்டைல் அண்ட் ஓவியூல், இந்த மூணு சேர்ந்தா பிஸ்டில். இதுல இந்த ஓவியூலோட இன்னொரு பேரு பிராக்கெட்ல கொடுத்துருக்காங்க, மெகாஸ்பொராஞ்சியம். ஓவியூலோட இன்னொரு பேரு மெகாஸ்பொராஞ்சியம். இதுதான் கேக்குறாங்க கொஸ்டின்னா. Ovule is also known as megasporangium. Pollen grain is also known as male gametophyte. Embryo sac is also known as female gametophyte. ஏன்னா மேல் gametophyte வந்து pollen grain சொன்னீங்க சார். அப்ப female gametophyte யாரு? Embryo sac is female gametophyte. இதே எக்ஸாம்ல கேக்குறாங்க, நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொன்றும் எதுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரக்சர் அப்படின்னு. ஓவியூல்னா மெகாஸ்பொராஞ்சியம், எம்ப்ரியோ சாக்னா ஃபீமேல் கேமெட்டோஃபைட். டோன்ட் ஃபர்கெட். இது வரைக்கும் நடத்துனதுல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குங்களா? வாய்ஸ் எல்லாம் கிளியரா கேக்குதுங்களா? இது வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருக்குங்களா? டவுட் இருந்தா கேளுங்க, இல்லைன்னா நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். வீடியோலாம் கிளாரிட்டியா இருக்கா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கண்டினியூ பண்ணலாமா? ஓகே, யாரும் எதுவும் சொல்லல, அதனால கண்டினியூ பண்ணலாம். ஒரே நிமிஷங்க. ஓகே, so that the pistil megasporangium is ovule and embryo sac. இந்த மூணு ஸ்ட்ரக்சரும் படிக்க போறோம் இந்த ஹெட்டிங்ல. The gynoecium represents the female reproductive part of the flower. Gynoecium is female reproductive organ part of the flower. The gynoecium may consist of single pistil. Single pistil இருந்துச்சுன்னா, இந்த ஒன்னே ஒண்ணுதான் இருக்குது அந்த pistil அப்படின்னா அது வந்து monocarpellary, or may have more than one pistil, multicarpellary. Carpal pistil ஒரே ரெப்ரசன்டேஷன்ல வந்துரும். ஓகேங்களா? கார்பல்னாலும் ஸ்டிக்மா, ஸ்டைல், ஓவியூல் சேர்ந்ததுதான். கார்பல் அண்ட் பிஸ்டில் ஒரே மீனிங்ல வந்துரும், ஞாபகம் வச்சுக்கங்க. So one pistil monocarpellary, several pistil multicarpellary. மல்டினா மெனி தானே? ஓகே, ஒரு ஃப்ளவர்ல ஒரே ஒரு பிஸ்டில் இருக்கலாம், several pistil இருக்கலாம், மறந்துடாதீங்க. When there are more than one, the pistil may be fused. So இப்போ பிஸ்டில் இங்க ஒன்னு இருக்கு, see, நிறைய இருக்கும்போது இது எல்லாம் நிறைய இருக்குன்னா, இந்த பிஸ்டில்ஸ் எல்லாம் ஃபியூஸ்டா இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து சின் கார்பஸ் அப்படிம்போம். கார்பல்ஸ் வந்து யுனைட்டடா இருக்கு. சிங்க்னா என்ன? கனெக்ட் பண்றது. என்னோட கான்டாக்ட்லாம் ஜிமெயில்ல சிங்க் பண்ணு அப்படிம்பாங்க. அப்ப சிங்கிங் அப்படின்னாலே கனெக்டிங் அப்படின்னு அர்த்தம். சிங்க் கார்பஸ், கார்பஸ் கனெக்டடா இருக்கு, அதுதான் இங்க வந்து பிஸ்டில்ஸ் வந்து ஃபியூஸ்டா இருக்கு அப்படி சொல்றோம், சிங்க் கார்பஸ். அதே நமக்கு வந்து பிஸ்டில்ஸ் எல்லாம் ஃப்ரீயா தனித்தனியா இருந்துச்சுன்னா அதை அப்போ கார்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போனா வித்தவுட், அப்போனா இல்லை, வித்தவுட் அப்படின்னு அர்த்தம். கார்பல்ஸ் இல்லாம இல்லைன்னு அர்த்தம் இல்ல, கார்பல்ஸ் யுனைட்டடா இல்ல, ஃப்ரீயா இருக்கு, ஒன்னோட ஒண்ணு ஃபியூஸ் ஆகாம ஒட்டாம தனித்தனியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதான் அப்போ கார்பஸ். ஈச் பிஸ்டில் ஹேஸ் 3 பார்ட்ஸ். ஸ்டிக்மா மேல இருக்கிறது, ஸ்டைல் இந்த ஒல்லியா பிச்சானா இருக்கிறது, கீழே இருக்க பல்ஜ்டு பார்ட் ஓவரி, ஓவியூல் இதுக்குள்ள இருக்கும். சாரி, ஓவியூல் இதுக்குள்ள இருக்கும். திஸ் இஸ் ஓவரி, ஆக்சுவலி ஓவரி. ஓவியூல் தான் மெகாஸ்பொராஞ்சியம், ஓவரி மெகாஸ்பொராஞ்சியம் கிடையாது, ஓவியூல் தான் மெகாஸ்பொராஞ்சியம். டோன்ட் ஃபர்கெட். ஓவரி, ஓவரி, ஸ்டைல், ஸ்டிக்மா. ஓவரிக்குள்ளதான் யார் இருப்பா? ஓவரிக்கு உள்ள ஓவியூல் இருப்பா, மறந்துடாதீங்க. ஓகே. The stigma serves as a land. ஒவ்வொருத்தரோட ஃபங்க்ஷன் என்ன? ஸ்டிக்மால தான் வந்து போலன் கிரெயின் விழும். லேண்டிங்,
platform for pollen grain. மறந்துடக்கூடாது. The style is elongated slender part beneath the stigma. ஸ்டிக்மாவுக்கு கீழே slender elongated part நமக்கு ஸ்டைல் இருக்கு. The style is elongated slender part beneath the stigma. The basal bulged partனா வீங்கி போய் கிடக்கு பாருங்க கீழே, அதை வந்து ஓவரி சொல்றோம். ஓகே, இன்சைட் த ஓவரி is the ovarian cavity. உள்ள ஒரு கேவிட்டினா ஒரு ரூம் லைக் ஸ்ட்ரக்சர், எம்டி ஸ்பேஸ் இருக்கு, அத லோக்யூல் சொல்றோம். ஓவரியன் கேவிட்டிக்கு இன்னொரு பேரு லோக்யூல். The placenta is located inside the ovarian cavity. ஓவரியன் கேவிட்டிக்குள்ள பிளாசண்டாங்கிற ஒரு டிஷ்யூ இருக்கு இந்த ரீஜன்ல. அந்த பிளாசண்டாங்கிற டிஷ்யூல தான் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கு. Recall the definition and types of placentation that you studied. என்னென்ன marginal placentation, axial placentation, basal placentation எல்லாம் படிச்சீங்க இல்லையா? parietal placentation, அந்த பிளாசன்டேஷனை ரீகால் பண்ணிக்க சொல்றாங்க. 11th படிச்சோம். வந்துரும், சிக்னல் வந்துரும். இந்த சிஸ்டம் மாத்தினது மேக்புக் வச்சிருக்கோம். ஆமா, ஓகே, மேக்புக் ஏரா. ஓகே, நல்லா இருக்கு யூஸ் பண்றதுக்கு. ஓகே, இந்த பிளாசன்டேஷன் வந்து நீங்க 11th படிச்சிருப்பீங்க, அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஓகே, இதுல வந்து பாத்தீங்கன்னா பிக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஏ வந்து டிசெக்டட் ஃபிளவர் ஆஃப் ஹைபிஸ்கஸ் ரோசா சைனன்சிஸ். அதுல வந்து பிஸ்டில் இருக்கு. ஸ்டிக்மா இந்த மயில் கொண்ட மாதிரி இருக்குது. ஸ்டைல் ரெட் கலர்ல அப்படி இருக்குது. கீழே ஓவரி இருக்கு. ஓவரிக்குள்ளதான் என்ன இருக்கும்? ஓவரியன் கேவிட்டி லோக்யூல் இருக்கும். அதெல்லாம் ஓவியூல் ஒட்டிக்கிட்டு இருக்கும். இந்த இதெல்லாம் கீழே வந்து ஒட்டிட்டு இருக்க ரீஜன் தலாமஸ். அதே வந்து பில வந்து மல்டி கார்பல்லரி கொடுத்துருக்காங்க. மல்டி கார்பல்லரி, சின் கார்பஸ், கார்பல்ஸ் எல்லாம் யுனைடடா இருக்கு. பெப்பாவர் அப்படிங்கிற பிளான்டோட மல்டி கார்பஸ், சின் கார்பஸ், ஓவரி. அதே மல்டி கார்பல்லரி அப்போ கார்பஸ், கார்பல்ஸ் எல்லாம் ஃப்ரீயா இருக்கிறது எதுல இருக்கு? மிஷேலியால இருக்கு. இங்க எக்ஸாம்பிள் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள படிச்சுக்கணும், நீட் கொஸ்டின்ல கேட்பாங்க. சோ பெப்பாவர்ல சின் கார்பஸ், மல்டி கார்பல்லரி, சின் கார்பஸ், ஓவரி இருக்கு. தென் மல்டி கார்பஸ் அப்போ கார்பஸ் ஓவரி மிஷேலியால இருக்கு. எக்ஸாம்பிள் டயக்ராம்ல இருக்கு, கொஸ்டின்ல கேட்கலாம். அண்ட் தென் அனட்ரோபஸ் ஓவியூல், தலைகீழ இருக்க அனட்ரோபஸ் ஓவியூல் நமக்கு வந்து டிபிக்கலா கொடுத்துருக்காங்க. டிபிக்கல்னா ஒரு எக்ஸாம்பிள், காமன் எக்ஸாம்பிள். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஆஞ்சியோஸ்பர்ம்ல ஓவியூல் அனட்ரோபஸா இருக்கும். அப்புறம் பாத்துக்கலாம் அதை. ஓகே, சோ அரைசிங் ஃப்ரம் த பிளாசண்டா ஆர் மெகாஸ்பொராஞ்சியா. மெகாஸ்பொராஞ்சியானா தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் சொல்லணும் ஓவியூல். மெகாஸ்பொராஞ்சியானா ஓவியூல், காமன்லி கால்டு ஓவியூல்ஸ். டோன்ட் ஃபர்கெட், மெகாஸ்பொராஞ்சியத்துக்கு இன்னொரு பேரு தான் ஓவியூல்ஸ். அது பிளாசண்டால இருந்து அரைஸ் ஆகி வருது. The number of ovules in an ovary may be 1. ஒரே ஒரு ஓவியூல் தான், ஒரு ஓவரியில ஒரு ஓவியூல் தான் இருக்கு. எக்ஸாம்பிள் வீட், பேடி, மேங்கோ. அதை ஓபன் பண்ணீங்கன்னா ஒரே சிங்கிள் சீடு இருந்ததுன்னா அது ஓவியூல் தான் சீடா மாறும். ஓவியூல் சீடா மாறும், ஓவரி ஃப்ரூட்டா மாறும் ஃபெர்டிலைசேஷனுக்கு அப்புறம். சிங்கிள் ஓவியூல் இருந்தா சிங்கிள் சீடு. சிங்கிள் சீடு எதெல்லாம் இருக்கு? எக்ஸாம்பிள் சொல்லணும்னா மேங்கோக்குள்ள ஒரு சீடு தான் இருக்கு. ரைஸ் ஒவ்வொன்றுக்குள்ளயும் ஒரு சீடு தான் இருக்கு. கோதுமை ஒவ்வொன்ன உரிச்சா ஒன்றுல ஒரு சீடு தானே இருக்குது. ஸோ தட் இதெல்லாம் மோனோ கார்பலரி, சிங்கிள் சீடோட இருக்கு. டு மெனி ஓவியூல்ஸோட இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் பப்பாயா. பப்பாயா வெட்டினா நிறைய உள்ள கருப்பு கருப்பா வெதர் இருக்கு பாத்தீங்களா? வாட்டர்மெலன், ஆர்ச்சிட்ஸ், இதெல்லாம் மல்டி கார்பலரிக்கு எக்ஸாம்பிள். மெனி ஓவியூல்ஸ் ஓவரிக்குள்ள இருப்பாங்க. ஸோ த மெகாஸ்பொராஞ்சியம் ஓவியூல், இது நம்ம வந்து நெக்ஸ்ட் பார்ட் வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு 1 hour கிளாஸ் வைக்கலாம்னு நினைச்சேன், கொஞ்சம் டயர்டா இருக்குதுங்க. நம்ம இதோட கண்டினியூஷன் நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இதுல வரைக்கும் நடத்துனதுல ஏதாவது டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. மெகாஸ்பொராஞ்சியம் நெக்ஸ்ட் டாபிக்ல பார்க்கலாம். அப்பதான் நமக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்டும் பண்ணிக்கலாம். எனக்குமே ஐ ஃபீல் வெரி டயர்டா தான். உங்களுக்கு டவுட் இருந்தா இப்ப கேளுங்க. மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஆந்தர். ஆமா, மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படிங்கிறது ஆந்தர்னு சொல்றத விட ஆந்தர்ல 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்குன்னு சொல்லலாம். நீங்க நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆந்தரை நம்ம கிராஸ் செக்ஷன் எடுத்தா எப்படி இருக்கும்? இந்த மாதிரி பட்டர்ஃபிளை ஷேப்புக்கு வருதுன்னு படிச்சோமா? இதுதான் மைக்ரோஸ்பொராஞ்சியம். 4 மைக்ரோஸ்பொராஞ்சியம் இருக்கும். இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபியூச்சர்ல போலன் சேக்கா மாறும். சோ ஆந்தர் தான் மைக்ரோஸ்பொராஞ்சியம்னு சொல்ல முடியாது. ஆந்தருக்குள்ள இன்சைட் த ஆந்தர்
there are 4 microsporangium generally. அந்த மைக்ரோஸ்பொராஞ்சியம் ஃபியூச்சர்ல என்னவா மாறுது? போலன் சேக்கா மாறுது. ஓகேங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு திருப்பியும் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச். டேக் கேர். பை. சி யூ ஆல். தேங்க்யூ.